இந்த போர் என்ன நோக்கத்துக்குன்னு சொல்லுங்க. என்ன நோக்கத்துக்கு? இப்படிதான் சதாம் ஹுசேனை நீங்க சொன்னீங்க, பேரழிவு ஆயுதம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு போர் தொடுத்தீங்க. ஐநா மன்றம் பேசி தீர்த்துக்கலாம், அப்படி இல்ல விசாரிப்போம்னு சொல்லும் போது அவசரம் அண்ணன் பேசுனதை கேட்டு ட்ரம்பே ஓடிட்டாரு. அவசரமா போரை தொடுத்து இது பண்ணீங்க. ஐயா அதுக்கு என்னப்பா பண்ண சொல்ற? அவங்க 2 பேரையும் நான் சமாதானப்படுத்தணும். உடனே நான் அங்க போனோம். அமெரிக்காவுக்கு எந்த பஸ்ல போனோம் சொல்லு? அமெரிக்காவுக்கு பஸ்ஸா? அமெரிக்காவுக்கு பஸ்ல போக முடியாதுப்பா. விடுப்போ, எங்க அண்ணா ஆமா ஓட்டு மேல போவாரு கடல் வழியா. ஒரே ஒரு வளம் கரும்பு, அதை மட்டும் வைத்துக் கொண்டு கிழிவார் தலை சிறந்த நாடு. எனக்கு என்ன இல்லை, காடு இல்லையா, மாடு இல்லையா, ஆடு இல்லையா, கரும்பு இல்லையா, வாழை இல்லையா, தென்னை இல்லையா, கோழி இல்லையா, பக்கத்துல அருவா இல்லையா, அவன் அப்படியே வெட்டிடுறேன். நீ ஒண்ணும் செய்ய பாடி இல்லையா, பாவடை இல்லையா சொல்லிட்டு இருக்கா. என்னடா பொசுக்கு நான் அண்ணனை இப்படி சொல்லிட்டீங்க? தென்னை இல்லையா, கோழி இல்லையா. கமெண்ட பாருங்க, மூளையே இல்ல. புரட்சி என்பது தலைகள் மாற்றம். சும்மா போட்டு பேசிட்டு இருக்கான் சீமா, ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காரு. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. கமெண்ட் பாருங்க, இது சீமான் சிரியாலன் மேஜிக் ஷோ. என்ன லுக்கு? நீ வாய்ப்பு தரல, இருப்பாரு அப்படியே. சரிதான் வாழ்ந்துட்டு ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் வாழ்ந்துட்டு, அந்த ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஆண்டு ஒரு தடவை கொடுத்து பாரு, எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லைன்னா எப்படி வெளியில தெரியும்? உனக்கு திறமை இருக்குன்னு யார் சொன்னா? திருட்டு கமநாட்டி திறனதி திருடன். நானும் 15 வருஷமா கத்துறேன், இதுக்கு மேல கத்தவே முடியாத அளவுக்கு கத்திட்டேன். அதுக்கு என்னங்கிறப்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. அண்ணன் வாயுள்ள பிள்ளை வசனத்தை பேசிய வாழ்க்கையை ஓட்டி விடுவார். தம்பி, அண்ணன் உங்களுக்கு சொல்றேன், பெட்டி கடைக்கு போனீங்கன்னா தொங்கும் அப்படி வாழத்தா இருக்கு, தொங்கும். நீ அழகி போன பழம் இருக்கிறதுலயே ரொம்ப கெடுதல்னா அது நீதான் சாமான். அது தலைகளா நிக்கும், தவம் இருக்கும். என்னை சாப்பிடுட்டே, நான் நல்லவன்டாட்டே, உனக்கு நல்லதுடாட்டே, என்னை சாப்பிடறான்னு. வடிவேலுக்கு அப்புறம் நிறைய மீம் கண்டென்ட் கொடுத்தது நம்ம அண்ணன் தான். சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. அதை கவனிக்க மாட்டான். ஒரு உள்ள வச்சிருப்பான் சிகரெட்டு, பான்பராக்கு, அதை வாங்கிட்டு குடிச்சிட்டு போவான். இப்ப ரொம்ப நாளா நான் தலைகளா தொங்குறேன், இந்த வாழைப்பழம் மாதிரி. 1000 ரூபாய் கொடுத்தா பொட்டிகள்லயே கிடைக்கும். 1000 ரூபாய் கொடுத்தா அவன் தூக்கிட்டு ஓடிடுவான். தேர்தலுக்காக உழைக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? என்னால முடியாது. சத்தியமா என்னாலையும் முடியாது. மொழி மக்களை காக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? அட கன்றாவிய. திராவிட மாடல் 2.0க்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? என்னால முடியாது. மீண்டும் சொல்றேன், என்னாலையும் முடியாது. நம்முடைய வெற்றி கழகத்தோட வெற்றி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வெற்றி. இவரு சொல்லுவாராமா, ரெடி, நீங்க ரெடியா? நாம கேட்டுக்கணுமா? என்னடா அப்பா என்ன சொன்னாலும் முடியாதுன்னா எப்படிடா? ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, போட்டு போறேன். ஐ டோன்ட் கேர். 200 தொகுதிக்கு மேல நாம வெற்றி பெறணும். நம்ம கூட்டணியுடைய வெற்றிக்காக கடுமையாக உழையுங்கள். நீங்க வந்தா கொள்ளதான் அடிப்பீங்க, அதனால வராதீங்க சார். உங்களுக்கு ஏராளமான தேர்தல் வேலைகளை காத்திருக்கு. 3 மணிக்கு ஸ்கூல் விட்டுறாங்க, அக்கா பசங்களை கூட்டு வரணும். கட்சிக்காக உழைத்த கூட்டம் எல்லாம் அந்த காலம். இப்ப காசு கொடுத்தாதான் வேலையாகும். உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்கிறது. எப்போதும் போல கமெண்ட்ஸ் பாருங்க. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒழுங்கா திறனதி கொடு பாப்பா. என்னடா அண்ணனுக்கு பாரதியார் கிட்ட போட்டுட்டு இருக்கிறீங்க? அதுவும் பேர பாருங்க, சீமாராதியார். மக்களுக்கு சேவை செய்ய பணம் தேவையில்லை, திரள் நிதி திரட்சி. நீ தேர்தல் நிக்க நாங்க ஏன்டா பணம் தரணும்? தோக்க போற உனக்கு எதுக்கு நிதி?
தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில தொடர்ந்து நடைபெறணும்னா திமுக ஆட்சியில தொடரணும். ஏப்ரல் ஃபூல். 75 வருஷமா நாட்டை நாசமாக்குனது போதாதா? ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்க ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். ஒரு பெரிய காட்டு எருமைங்க இவன் என்ன பண்றான், அந்த குளத்தையே காட்டிக்கிட்டு இருக்காங்க. குளம் முழுமைக்கு முட்டை, கொசு முட்டை. கமாண்ட்ல ஒருத்த குசு முட்டையான்னு கேட்டிருக்கா. கொசு அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கா. அந்த முட்டை பொறிக்கிறது கொல்றத காட்டிக்கிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு கவுண்டிங்ல அப்படி சுன்ற சத்தத்துக்கு லட்சக்கணக்கான கொசு அப்படியே பறக்குதுங்க. டேக்கப் அது அப்படியே பறக்குது. கதை எண் 11574. வந்து காட்டுக்குள்ள வந்தவன இந்த பெரிய காட்டு எருமை மேய்துல, அந்த மொத்த கொசுவும் அது மேல அப்படி உட்காருதுங்க. எருமை அப்படியே சத்து விழுகுதுங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க. கொசுங்க, ஒரு சின்ன கொசு அவ்வளவு பெரிய மிருகத்தை ஒரே அடியில தாழ்த்திட்ட. இது என்ன கேள்வி? இவன் என்ன கதை சொன்னாலும் அது பொய்தான். என்ன யாராச்சும் பெரிய ரவுடி கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா? சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்? சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்? அதான் சொன்னேனே, ரவுடி கிட்ட கூட்டிட்டு போங்க. நான் ரவுடி தாங்க. நான் ரவுடி தாங்க. நீங்க ரவுடி இல்ல, ஃப்ராடு. நான் ரவுடி தாங்க. நான் ரவுடி தாங்க. பதிலா பயமா இருக்கா? பதிலா பயமா இருக்கா? இவன் ரவுடி இல்ல, திரள்நிதி ஆட்டைய போட்ட கேடி. இந்திய ராணுவத்துக்குள்ளே நாம் தமிழர் படைன்னு ஒரு பிரிவு இருக்கு. கட்டுக்கதை சொல்ல வந்தவன் சைமன். அவன் எல்லாருமே சொல்றது, அண்ணா நெய்தல் படை அமைக்கிறோம், நாங்கெல்லாம் பணி ஓய்வு பெற்றோன்னு வந்துடுறோம், நம்ம பிள்ளைகளுக்கு பயிற்சி நாங்க கொடுக்கறோம்ன்றான். கதை எண் 1,367,000. ஒரு நாளைக்கு சராசரியாக 100 கதைகள் உருவாக்கப்படுகின்றன. கடந்த 16 நாட்களா 100 சட்டமன்ற தொகுதிகளுக்கு போய் நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு, நம்முடைய முதலமைச்சருக்கு, நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையணும்னு வாக்கு கேட்டு இன்னைக்கு இந்த போடி நாயகனூர் வந்திருக்கிறேன். எதுக்கு? இதுக்கு தாண்டா. என்னடா பாட்டி பொஸ்கன் இப்படி சொல்லிட்டாங்க? அரை விழுக்காடு புள்ளி 1 புள்ளி கா ஓட்டு வச்சிருக்கவனுக்கே பேரம் பேசப்படுதுன்னா 8 விழுக்காடு 36 லட்சம் வாக்கு. அது தெரிஞ்சு சொல்லுங்கிற பொப்போ காண்டாவதுல. அடுத்த தேர்தலுக்குள்ள உன் கட்சியை முடிக்காம விடமாட்டான் சாக்கடை. பழனிசாமி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நான் சாதாரண ஸ்டாலின் இல்ல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பிரபாகரன் மகன் சீமான். உங்க விஜய் இருக்கலாம். என்னடா அண்ணா ஒரே வார்த்தையில சீ வெளியே போன்னு சொல்லிட்டீங்க. இந்த இடத்திற்கு ஐயா ஸ்டாலின் வருவதற்கு உண்மையிலே கஷ்டப்பட்டிருக்காரு. 18 வயசுல திமுக கலைஞர் மகனா இருந்தாலும் 18 வயசுல கோபாலபுரத்துல இளைஞரணி தொடங்கி. எது திமுகவா? இவன் ரொம்ப நேரம் நல்லா தானியா பேசிட்டு இருந்தா. என்னடா இவரும் இந்த கட்சியில இருந்துட்டு அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இளைஞரணி பொறுப்பாளராகி, அதுக்கப்புறம் சென்னையினுடைய மேயராகி, அப்புறம் துணை முதலமைச்சராகி, அப்புறம் செயல் தலைவராகி, அப்புறம் கட்சியின் தலைவராகி, அதுக்கப்புறம் புள்ள சாப்பிடும்போது ஆயி ஆயின்னு அசிங்கமா பேசாதல டாக். நாம் திமுக கக்கூஸ் கழுவும் கட்சி. மயில் கேகல, மயில் குளிர்ல தான் தோகை விரித்து ஆடும். ஆனால் அந்த மயில் குளிரில் நடுங்குகிறதோ என்று எண்ணி அஞ்சி போர்வையை போத்தி நான் பேகன். அதனால் அவன் ஆகச் சிறந்த கொடை வல்லல். மயில் நம்ம பாட்டன்ட்ட வந்து எனக்கு போர்வை கொடு குளிர்ந்து பேகன்னு கேட்கல. என்னடா இது? அந்த செயல் உண்மையிலேயே பைத்தியக்காரத்தியம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க. உண்மையிலே பைத்தியக்காரத்தியம். ஏன்னா மயில் வந்து சிலு 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 அந்த குளிர் காத்து அடிக்கும் போது தான் தோகையை விரிச்சு ஆடும். இவன் நம்ம பாட்டை போர்வை போட்டு கொண்டு விட்டான். சீமான் பைத்தியக்கார மாதிரி பேசாத சீமான், கடுப்பாகுது உன் பேச்சை கேட்டா. அண்ணன் அந்த கூட்டத்துக்கு நல்ல சரக்கு அடிச்சிருந்தாரு, அதுக்கு அடுத்த கூட்டத்துக்கு கொஞ்சம் கம்மியா சரக்கு அடிச்சிருந்தாரு, அதான் இந்த மாதிரி பேசிட்டாரு. நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அது தெரியுமா உங்களுக்கு? அவர் என்ன சொன்னாரு? அப்பா அப்பா இந்த இருக்காரு, கூப்பிட்டே வந்துருவாரு.
கடந்த 5 ஆண்டு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை விட அடுத்த 5 ஆண்டுகள் இன்னும் தமிழ்நாட்டுக்கு அதிக சாதனைகளை செய்வார் எங்க தலைவர். தைரியமா சொல்லுங்க மக்களிடத்துல. உழுகாதப்பா புரட்டிடுவாருங்க. இது வரைக்கும் பண்ணவே போதும், உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் வயசாயிடுச்சு. சாதனை இல்லை, பெரும் சோதனை.